நற்றினை நேயர்களுக்கு தினம் ஒரு துளிக்காக அன்பு தோழி வணக்கம். இன்றைய தலைப்பு அப்பா அம்மா அலாட்டா இருங்கள். நம்ம நிகழ்ச்சி போலாம். அதாவது சென்னையில உள்ள குழந்தை நல மருத்துவர் பிரேம்குமார் குழந்தைங்க, அதாவது நம்ம வீட்டிலே 3 வயசுல இருந்து 5 வயசு குழந்தைங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் எப்படி எல்லாம் அலாட்டா இருக்கணும்ன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சில டிப்ஸ் நான் இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்ல வந்திருக்கேன். நம்ம வீட்டுல எலக்ட்ரிக்கல் பொருள்ஸ் இருக்கோம், அதை நம்ம எல்லாம் யூஸ் பண்ணலாம், தப்பில்ல. பண்ணி முடிச்ச உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறோம். அது மாதிரி குழந்தைங்களுக்கு எட்டாத மாதிரி சுவிட்ச் போர்டு எல்லாம் ஹைட்ல இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க விளையாட்டுத்தனமா அது பிடிச்சி இழுத்தாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே விழுந்துச்சுன்னா அது விபத்தோட முடிஞ்சிடும். சுவிட்ச் போர்டுல கை வச்சாலும் சுவிட்ச் ஆன் பண்ணி இருந்ததுன்னா அது ஷாக் அடிச்சிடும். அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மெடிசன் சாப்பிடுவாங்க. பெரியவங்க வீட்டுல அவங்க என்ன பண்ணுவாங்க, மெடிசன் சாப்பிடும்போது அது குழந்தைங்களுக்கு கை கெட்டாத மாதிரி ஹைட்ல வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இது மெடிசன் தான்ன்றது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்க ஸ்வீட்டா இருக்கேன்னு எகச்சக்க குடிச்சிருவாங்க. அது வயிற்று கோளாறுகள் உண்டு பண்ணும். அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தெரியாம கெரோசின், ஃபெனைல் இது எல்லாமே ஜூஸ் பாட்டில், பெப்சி, மிரண்டா இதெல்லாம் வரும் இல்லையா, அதுல போட்டு வச்சிருப்பாங்க. அது குழந்தை கண்ணில் படாத மாதிரி வச்சுக்கணும். கண்ணில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இது கெரோசினோ ஃபெனைலோ, குடிச்சிருவாங்க. கெரோசின் ஃபெனைல் குடிச்சா என்ன ஆகும், அது மாதிரி ஆசிட் எல்லாம் குழந்தை கண்ணில் படக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்கணும். குழந்தைங்க தொடக்கூடாத பொருள்கள் சிலது இருக்கும். அது என்னன்னா கத்தி, குண்டூசி, பின்னு இதெல்லாம் குழந்தைங்க கண்ணிலே பார்க்க கூடாது. ஏன்னா நம்ம யாரும் இல்லாதப்போ அவங்க அதை எடுத்து குழந்தைங்க என்னன்னா சின்ன கிடைக்கிற பொருள் எல்லாம் வாயில போடுற பழக்கம் இருக்கும். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு வாயில மேக்சிமம் குழந்தைங்களுக்கு ஏதாவது கிடைச்சா வாயில போடக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம வளர்க்கணும். அப்புறம் நிறைய பேர் பொம்மைங்களை வாங்கி தருவாங்க குழந்தைங்களுக்கு. அந்த பொம்மைய நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், வாங்கி கொடுக்கல, தப்பில்ல. அது வீக்லி வாஷ் பண்ணி சுத்தமா தொடச்சிட்டு குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கணும். குழந்தைங்க நிறைய பேர் பென்சில், பலப்பா இந்த கெமிக்கலான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது மாத்திரம் தான் அலோவ் பண்ணணும். இல்லைன்னா அதுங்க நல்லா இது என்ன சொல்லி சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டா வயிற்று கோளாறுகள் அதிகமாகும். மேக்சிமம் வீட்ல இருந்து குழந்தைங்க வீட்டுல இருந்தாங்கன்னா வீடெல்லாம் கதவு எப்ப பார்த்தாலும் திறந்தே இருக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸ் அலாட்டா இருக்கணும் என்ற தலைப்பில் பேசியிருக்கேன். ஏன்னா நம்ம நற்றினை நேயர்கள் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க, குழந்தைங்கள வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் கிரஷ்ல விடலாம், ஒரு சிலர் வீட்டுல யாரோ பெரியவங்க கிட்ட விடலாம். ஆனாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நற்றினை நேயர்கள் மாத்திரம் இல்ல, குழந்தைங்களும் நல்லா சேஃப்டியா இருக்கணும் என்ற எண்ணத்தோடு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீண்டும் இன்னொரு விஷயத்தோட உங்களை பார்க்கும் வரை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்.